இந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்திலேயே கொள்ளிடம் ஆறும் காவிரி ஆறும் ஓடிட்டு இருக்குங்க. கொஞ்சம் தான் குழி எடுத்தோம், அவ்வளோ ஊத்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் காங்க்ரீட்ல செப்டிக் டேங்க் கட்டுனீங்கன்னா சீக்கிரமாக நிறைஞ்சிரும். நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். இன்னைக்கு நாம் வந்திருக்கக்கூடிய ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஐயம்பேட்டைங்க. இந்த இடத்துல புதுசாக ஒரு ரெசார்ட் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் 2000 லிட்டர் 2 டேங்க் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த டேங்குக்குள்ள மொத்தம் 5 அறைகளாக உள்ள பிரிச்சிருக்கும். இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ள இருக்கிற பாக்டீரியானால அந்த கழிவுகளை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரிச்சு வெளியே அனுப்பிச்சிரும். வெளியே வர அந்த தண்ணியில எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்க கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்துன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்க பூமிக்கு கீழே போற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஊது தண்ணி வர இடத்துல அந்த தண்ணி இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தி விட இந்த மாதிரி சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமா அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. இந்த டேங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ண தேவையில்லை. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை 6 மாதத்திற்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 வரும், 2500 வரும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. அதனால நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு சைட் இன்ஜினியர்ஸுங்க. அதனால அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக பாத்ரூமோட வாட்டம், ட்ரைனேஜோட டெப்த் எல்லாமே செக் பண்ணிவிட்டு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவோக்கும் இல்லாத மாதிரி டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ரெசார்ட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டா இதே இடத்துல இருக்க போகிறது இல்லை. நாளைக்கு ஃபியூச்சரில் இவங்க ஏதாவது பில்டிங் எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது இந்த டேங்கை எடுத்து வேறு பக்கம் வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த மாதிரி டைமில் கூட ஒரு 30-40 வருஷம் கழிச்சு இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணாங்கன்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ரீஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்ம பயணியர் பயோ டேங்கை ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சுருக்கிறதுனால இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்காக இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், பாத்ரூம் டாய்லெட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை மட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.